அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் அருளும் பொழிந்திட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த நேரத்தில் நான் உங்கள் முன் நிற்கிறேன். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிக முக்கியமானது, மிக வேதனையானது, மிக இக்கட்டானது. நம் அனைவரின் இதயங்களையும் பிழிந்தெடுக்கக்கூடியது. பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகளாக தொடர்ந்த நிலையில் சற்று நாட்களுக்கு முன்புதான் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டது. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இனியாவது அமைதி திரும்பும் என்று நம்பினார்கள். அந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 142வது நாளாக இருக்கிறது. 142 நாட்கள். ஒரு பக்கம் நிம்மதி, இன்னொரு பக்கம் பதற்றம். ஏனென்றால் யுத்த நிறுத்தம் என்பது வெறும் தற்காலிகமானது. உண்மையான அமைதி இன்னும் வரவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போது அந்த அமைதி முற்றிலுமாக உடைந்துள்ளது. ஆனால் இந்த முறை போர் வேறொரு திசையில், வேறொரு பரிமாணத்தில் வெடித்துள்ளது. தற்போது ஈரானை நோக்கி இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் உச்சமெடுத்திருக்கின்றன. குறிப்பாக ஈரானுடைய ஷியா உலகின் ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வந்த ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இலக்கு வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மரண செய்தியை நாம் அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த செய்தி வந்தபோது உலகமே அதிர்ந்தது. இஸ்லாமிய உலகம் கண்ணீர் வடித்தது. இப்படியான ஒரு சூழலில் தான் ஈரான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவம் முன்னெடுத்து வருகிறது. அதே நேரத்தில் ஈரானும் தன்னை சுற்றி வளைத்திருக்கும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. இரு தரப்பிலும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இப்படியான சூழலில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஈரானில் நிகழ்ந்துள்ளது. புதிய ஆன்மீக தலைவராக ஈரானுடைய புதிய ஆன்மீக தலைவர் நியமிக்கப்படுவார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தற்போது தற்காலிக ஆன்மீக தலைவராக, அதாவது உச்ச தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது மிக முக்கியமான அரசியல் நகர்வு. ஈரானுடைய தலைமைத்துவ குழுவில் அலி ரேசா அராபி என்கிற ஒருவர் தற்போது புதிய தற்காலிக ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கார்டியன் கவுன்சிலின் தலைவராக செயல்பட்டு வருபவர். கார்டியன் கவுன்சில் என்றால் என்ன? ஈரானின் அனைத்து சட்டங்களும் இந்த கவுன்சிலின் ஒப்புதலை பெற வேண்டும். இது மிக முக்கியமான அமைப்பு. இந்த கவுன்சிலின் தலைவராக இருப்பவர் இப்போது தற்காலிக உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தற்காலிக தலைமை குழுவில் மொத்தம் 4 பேர் உள்ளனர். அதிபருடன் சேர்த்து ஈரானின் அதிபர் மசூத் பெசாக்சியன், அதே போன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மோசினி அவர்கள், அதோடு சேர்ந்து ஒரு சட்டத்துறை ஆய்வாளர், இவர்களுடன் அலி ரேஷா அராபி அவர்களுக்கும் சேர்ந்து மொத்தம் 4 பேர் இந்த குழுவில் செயல்படுவார்கள். இந்த 4 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவராக யார் இருப்பார் என்று கேட்டால் அல் ரேஷா அராபி அவர்தான் இருப்பார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இவர் தற்காலிக தலைவராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்காக இந்த குழு செயல்படும். இது இறுதியானதா? நிச்சயமாக இல்லை. அடுத்த கட்ட நிரந்தர தலைவர் யார் என்பது உறுதிப்படுத்தப்படும். அதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் யார்? ஈரானில் 88 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறது. இவர்கள் தான் நிபுணர்கள் அவை என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்குத்தான் அடுத்த நிரந்தர உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இப்போது பலத்த எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன. சில நேரங்களில் ஆயத்துல்லா அலி காமேனியினுடைய மகன் தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது. அவர் பெயர் முஜ்தபா ஹமேனி. பல ஆண்டுகளாக ஆன்மீக அரசியல் பயிற்சிகளை மேற்கொண்டவர். சில நேரங்களில் தற்போதைய தற்காலிக தலைவர் அலி ரேஷா அராபியை நிரந்தர தலைவராக தொடர்வதற்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அந்த நாட்டினுடைய அந்த 88 பேர் கொண்ட குழுதான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமிக்க சக்தியாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கிடையில் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கையை சொல்லியிருந்த நேரம் இது. ஆனால் ஈரானும் சும்மா இருக்கவில்லை. சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசாக்சியன் தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருந்தார். அதிபர் அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார் என்று பார்த்தோம். அவர் மிக தெளிவாக, மிக வலிமையாக, மிக உறுதியாக பேசினார். அவர் சொன்னார், எங்களுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்ற இருக்கிறோம். ஈரானுடைய ஆட்சி அதிகாரம், ஈரானுடைய ஆயுதப்படைகள் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தும். எங்களுடைய எதிரிகளுடைய இராணுவ தளங்களை அழிப்பதை தொடர்வதுதான் எங்கள் சுப்ரீம் லீடரின் கனவாக இருந்தது. எனவே அதை நாங்கள் செய்வோம். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இவருடைய பேச்சு முடிந்தது சில நிமிடங்களில் அதற்கான செய்திகள் வரத் தொடங்கின. அவர்கள் எப்படியான தாக்குதல்களை அடுத்தடுத்து செய்யப் போகிறார்கள் என்கிற கேள்விகள் இப்போது எழுந்துள்ளன. அது உச்சகட்டமாக அமெரிக்காவை பாதிப்புக்கு உள்ளாக்குமா இல்லையா என்கிற கேள்விகளும் இருக்கின்றன. அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் எங்கெல்லாம் தங்கியிருப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த இடங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்று மட்டும் 27 முக்கியமான தாக்குதல்களை வெவ்வேறு இடங்களை நோக்கி ஈரானின் புரட்சிகர இராணுவ பிரிவு நடத்தி இருக்கிறது.
இப்போது ஒவ்வொரு இடமாக பார்க்கலாம். முதலில் இஸ்ரேல். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரான் மிக தீவிரமாக இலக்கு வைத்து தாக்குகிறது. மீண்டும் அடுத்த கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தியதற்கு பிறகு ஈரானும் 7வது கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் மேல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலின் பெர்ஷெபா நகரத்தில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலால் என்று இஸ்ரேலிய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆனால் அதைவிட உச்சமான மரணங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கின்றன என்று அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அல் ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள புகைப்படங்களில் இஸ்ரேலிய தெருக்கள் இருண்டு கிடக்கின்றன. சைரன்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலை மட்டுமல்ல, அமெரிக்கா தனது பலத்தை நிலைநிறுத்தியுள்ள பிற நாடுகளையும் ஈரான் குறிவைக்க தொடங்கியுள்ளது. இதுவரைக்கும் தாக்குதல் நடக்காத சில நாடுகள் மீதும் இப்போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஓமானின் துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதே போன்று சைப்ரஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கின்றன. அதனால் தான் சைப்ரஸ் மீதும் ஓமானின் தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மீண்டும் ரியாதின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். துபாய், அதே போன்று கத்தாரின் தலைநகர் தோஹா உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய தேர்ட் என்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்பு தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை மீறி அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது மிக முக்கியமான ஒரு சம்பவத்திற்கு வருவோம். ஹொர்முஸ் ஜலசந்தி. உலகின் எண்ணெய் வர்த்தகத்தின் நரம்பு மண்டலம் என்று அழைக்கப்படும் ஹொர்முஸ் ஜலசந்தி. இன்று பிற்பகல் அங்கே ஒரு பயங்கரம் நிகழ்ந்தது. ஒரு பெரும் எண்ணெய் கப்பல் ஹொர்முஸ் ஜலசந்தியின் வழியாக சென்று கொண்டிருந்தது. திடீரென வானத்தில் இருந்து ட்ரோன்கள் பாய்ந்தன. இலக்கு கப்பலின் இயந்திர பகுதி. நேரடி தாக்குதல். கப்பலின் இயந்திரம் முற்றிலுமாக அழித்து கப்பல் கடலில் சரியத் தொடங்கியது. அது ஆளில்லா விமான தாக்குதலாக இருந்தது. அந்த ஆளில்லா விமான தாக்குதலில் ஒரு கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய என்ஜின் பகுதி முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கப்பலை காப்பாற்றுகிறது அல்லது அதில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுகிற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கப்பலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை யாரும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. ஈரான் தான் நடத்தியது என்று ஈரான் இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. ஆனால் யாரோ நடத்தியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் தான் நடத்தியிருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் ஈரானுடைய பிராக்சி அமைப்புகள் எதுவுமே இதுவரைக்கும் தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. எங்கேயும் யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் தாக்குதல்களை நடத்தவும் இல்லை. அல்லது ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் தாக்குதல்கள் நடத்தவில்லை. கத்தாப் ஹிஸ்புல்லா நடத்தவும் இல்லை. இப்படியான எந்த அமைப்புகளும் இதுவரை தாக்குதல் நடத்தவில்லை. எனவே இது ஈரான் மட்டும்தான் நடத்தி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஈரானின் நேரடி எச்சரிக்கை. இனி ஹொர்முஸ் ஜலசந்தி பத்திரமில்லை. உங்கள் எண்ணெய் கப்பல் எதுவும் இனி இந்த பத்திரமாக செல்ல முடியாது என்பதே இந்த தாக்குதலின் அர்த்தம். இதற்கு நடுவே இஸ்ரேல் தனது பதிலடியை தொடங்கியுள்ளது. ஈரானின் தப்ரீஸ் விமான நிலையத்தில் 2 போர் விமானங்களை தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. தப்ரீஸ் விமான நிலையத்தான் அவர்களுடைய F-5 அதேபோன்று F-4 ஆகிய தாக்குதல் இராணுவ விமானங்கள் இருந்தன. அவை தாக்குதலுக்கு தயாராகி வந்தன. அந்த தாக்குதல் விமானங்களில் 2ஐ நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம். அவர்கள் தாக்குதலுக்கு தயாராகும் நேரத்திலேயே தாக்கி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் ஈரானின் தப்ரீஸ் விமான நிலையத்தில் இப்படியான 2 விமானங்கள் அளிக்கப்பட்டன என்ற எந்த செய்திகளையும் ஈரானுடைய எந்த ஊடகங்களும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. ஆனால் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் மட்டுமே இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் ஈரானிடம் F-14 வகையான விமானங்களும் இருக்கின்றன. அந்த விமானங்களுக்கு என்ன நடந்தது? அவற்றுக்கு ஏதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா என்கிற செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இத்தனை மோதல்களுக்கும் நடுவே உலக பொருளாதாரத்தின் மீது பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய இருபுறத்திலும், அதாவது ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய அந்த பக்கம் அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பக்கத்திலும், இந்த பக்கம் ஈரானிய பக்கத்திலும், அதற்கு வெளியே செங்கடலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் குறைந்து 150 கப்பல்கள் தரித்து நிற்கின்றன. ஏனென்றால் எந்த பக்கமும் போக முடியாது. எந்த பக்கம் போனாலும் அடிவிலும் என்கிற காரணத்தினால் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை விண்ணை முட்டியுள்ளது. ஒபெக் நாடுகள் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளன. எண்ணெய் விலை எதிர்பார்த்ததை விட 20% உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன.
இதன் தாக்கம் நம் நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. இன்று காலை முதலே பல பெட்ரோல் பங்கர்களில் நீண்ட வரிசைகளை காணப்படுகின்றன. மக்கள் வரிசையில் நின்று பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருக்கும் காட்சிகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை என்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் போர் காரணமாக எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருப்பதால் மக்கள் பதற்றத்தில் உள்ளனர். பெட்ரோல் பங்குகளை மூடிவிடுவார்களோ என்ற பயம். அப்போது கொஞ்சம் யார் விற்கிறானோ அவனிடம் போய் வரிசை நின்று வாங்க வேண்டிய நிலைமை. இப்படித்தான் அந்த வரிசைகள் உருவாகியுள்ளன. இதற்கு நடுவே பஹ்ரைன் மீது திரும்ப திரும்ப ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறது. அந்த தாக்குதல்கள் இதுவரைக்கும் மனாமா பகுதியில் இருக்கும் பஹ்ரைனின் ஹோட்டல்கள் மீது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க இலக்கு வைத்து தாக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழலில் தான் ஓமானில் இருக்கக்கூடிய தக்கும் என்கிற துறைமுகம் மீதான தாக்குதலை ஈரான் இன்றைக்கு உரிமை கோரியிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தகவல்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக வெளிவந்திருக்கின்றன. இப்படியான காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்தும் இப்படியான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லி ஈரானுடைய அதிபர் மசூத் பசாக்சியன் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போது நாம் சிந்திக்க வேண்டும், இவ்வளவு நடக்கிறது, இதற்கு எல்லாம் காரணம் யார்? பாலஸ்தீனருக்கு ஒரு தாய் தன் குழந்தையை இழந்து அழுகிறாள். ஈரானில் ஒரு மனைவி தன் கணவனை இழந்து புலம்புகிறாள். ஓமானில் ஒரு மாலுமி கடலில் சிக்கி தவிக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார்? ஆக்கிரமிப்பாளர்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அவர்கள் தான் இந்த குழப்பத்தின் மூல காரணம். அயத்துல்லா அலி காமெனி அவர்கள் இப்போது இல்லை. ஆனால் அவர்கள் விதைத்த விதை இப்போது முளைத்துள்ளது. அந்த விதை எதிர்ப்பு, அடக்குமுறையாளனுக்கு எதிரான குரல், நீதிக்கான போராட்டம். இது இப்போது மில்லியன் கணக்கான இதயங்களில் வேரூன்றியுள்ளது. அவர்கள் வழி தொடரும். அவர்களின் பாதையில் நடப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஈரானின் தற்காலிக தலைமை உறுதியாக நிற்கிறது. அதிபர் பெசாக்சியன் எச்சரித்துள்ளார். இது தொடங்கியுள்ளது. இது இன்னும் முடியவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வலிமையான பதிலடி கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் நமது பங்கு என்ன? நாம் இங்கிருந்தே நமது கைகளை உயர்த்தி அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். ஆம், பிரார்த்தனை ஒரு ஆயுதம். இது வெற்றியின் திறவுகோல். யுத்தங்கள் நின்று அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயிரை பிரார்த்தனை தான் நாம் முன்வைக்க வேண்டும். அமைதியான பூவுலகுக்கு திரும்புவோம். நம்முடைய அத்தனை பேருடைய உயிரை பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். ஆனால் எந்த அமைதி? அநீதியை ஏற்றுக்கொண்டு வரும் அமைதி அல்ல. நீதி நிலைநாட்டப்படும் அமைதி. ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும். ஆக்கிரமிப்பு முற்றிலுமாக ஒழிய வேண்டும். பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும். ஈரான் வெற்றி பெற வேண்டும். இறுதியாக நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கைகளை உயர்த்துங்கள். இந்த நிமிடம், இந்த கணம், இந்த பிரார்த்தனையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம். யா அல்லாஹ், பாலஸ்தீனத்தின் குழந்தைகள் காப்பாற்றுவாயாக. ஈரானின் மக்களுக்கு வெற்றியை தருவாயாக. ஆக்கிரமிப்பாளரை தண்டிப்பாயாக. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவமானப்படுத்துவாயாக. இந்த உம்மத்தின் ஒற்றுமையை காப்பாற்றுவாயாக. அப்பாவிகள் யாரும் சொல்லக்கூடாது. ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும். ஆக்கிரமிப்பு தொடரக்கூடாது. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வெற்றியை தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பர்களே, இந்த மோதலின் ஒவ்வொரு அசைவையும் நாம் தொடர்ந்து கண்காணிப்போம். அடுத்த சில மணி நேரங்களில் ஈரானின் தலைமை மாற்றம், புதிய தாக்குதல், அமெரிக்காவின் எதிர்வினை என அனைத்தையும் உங்களுக்கு எடுத்து செல்வோம். அங்கு என்ன நடக்கிறது என்கிற உண்மை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். வாய்ஸ் ஆஃப் யாசிர், யாசிர் அரஃபாத் என்ற 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.